பாரம்பரிய சமையல். கம்பு பாயசம். கம்பு பாயசம் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: கம்பு, நாட்டு சர்க்கரை, முந்திரி, திராட்சை, பால், தேங்காய் பால், தேங்காய் துருவல், நெய், சுக்குத்தூள். இந்த கம்பு உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இதை என்ன பண்ண போகிறோம்னா, வறுத்துட்டு நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் பொடி பண்ணிவிட்டு வேக வைக்க போகிறோம். நல்ல 1 கப்பு கம்பு போட்டுக்கோங்க. இது நல்ல வாசனை வர வரைக்கும் வறுக்கணும். ஊற வச்சும் இப்போ நம்ம வறுக்கலைன்னா ஊற வச்சு செய்யலாம், அது வாசனை அவ்வளோவா இருக்காது. இது நல்ல வாசனையாக இருக்கும். நம்ம உடச்சி மிக்சியில் ஒன்றும் பதிகமாக உடச்சிட்டு வேக வைக்கும் போது சீக்கிரமும் வெந்துடும். இந்த கம்பில் பார்த்திங்கன்னா புரோட்டீன் நிறைய இருக்குது, இரும்பு சத்து நிறைய இருக்குது. இரும்பு சத்து இருக்கிறதுனால நம்மளுக்கு ரத்த சோகை வராது, ஹீமோக்ளோபின் அளவு நல்லாயிருக்கும். நம்ம வயிறு சம்பந்தமான வயிற்று புண்ணு, வயிறு சம்பந்தமான எல்லா நோய்க்குமே இந்த கம்பை ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தோம்னா நல்ல தீர்வாக இருக்கும். நார்ச்சத்து நிறைய இருக்கிறதுனால மலச்சிக்கலுக்கும் ரொம்ப நல்லது. சர்க்கரை நோயாளிங்களுக்கும் இது ரொம்ப நல்லது. கூழ், சூப்பு இந்த மாதிரி ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரலாம். ரெகுலராக சாப்பிட்றோமோ இல்லையோ, வாரத்துக்கு ஒரு 2 நாளாவது நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும். இது ஸ்கின்னு கூட நல்லது. நம்ம ஸ்கின்னெல்லாம் நல்லா பளபளன்னு வச்சுக்கும். இது நல்ல வாசனை வந்துருச்சு, வறுபட்டுருச்சு. இப்போ இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விட்டுட்டு மிக்சியில் போட்டு கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். கம்பு நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சிருக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க, கொஞ்சம் குறைன்னு அதை ரவை பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சிக்கணும். அதாவது மாவாக அரைக்கக்கூடாது, ரொம்ப குறைன்னு இருக்கக்கூடாது. நடுவில் இந்த கம்பு தெரியணும், அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ பாலும் தண்ணியும் ஊற்றி கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மாவை போட்டு நம்ம வேக விட போகிறோம். பச்சை பால் ஊற்றிக்கிறேன். 1 கப்பு கம்பு எடுத்தேன் இல்லைங்களா, ஒரு 5 கப்பு. நம்ம பாயசன்றதுனால நல்லா திக்காக தான் வரும், அதனால் ஒரு 5 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 கப்பு பால் ஊற்றிருக்கேன். இது பால் கூட சேர்ந்து வேகும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கம்பில் பார்த்திங்கன்னா பெண்கள் மாதவிடாய் காலத்தில் நம் வயிறு வலிக்கும், அதிக உதிரப்போக்கு இருக்கும் இல்லைங்களா, ரத்தப்போக்கு இருக்கும். அவங்களுக்குலாம் இந்த கம்புல களியோ சூப்போ பால் எடுத்து அதில் நாட்டு சக்கரை போட்டு கொடுத்தா கூட அவங்களுக்கு அந்த தொடர்ந்து சாப்பிட்டுட்டு அந்த வலி இருக்காது, ரத்தப்போக்கும் அதிக அளவு இருக்காது. இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதை போட்டு கலர போகிறோம். புற்றுநோய் வர செல்லை தடுக்கிற சக்தி இந்த கம்பில் இருக்குது. புற்றுநோய் வராமல் தடுக்கும். நம்ம இந்த மாதிரி சிறுதானியம், பாரம்பரிய உணவை அடிக்கடி சேர்த்துட்டு வந்தாலே நம்மளுக்கு எந்த நோயுமே வராது. இந்த பால் பொங்குது பாருங்கள். இப்போ நம்ம இந்த அரைச்சிருக்கோம் இல்லைங்களா கம்பு, அதை போட்டுக்கலாம். கம்பு குளிர்ச்சின்றதுனால நம்ம உடம்பு சூட்டையும் தணிக்கும். இது நம்ம உடம்பு சூடாயிடுச்சுன்னா கம்பு கொஞ்சம் ஒரு ரெகுலராக ஒரு 3 நாள் எடுத்துக்கிட்டோம்னா உடம்பு குளிர்ச்சி ஆகிடும். இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் வேக வைங்க. வெந்த பிறகு நம்ம அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வெந்துட்டுருக்கோம். ஒரு 10 நிமிஷம் நல்லாவே வெந்தது பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ உங்களுக்கு இனிப்புக்கு தேவையான அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். நான் 1 கப்பு நாட்டு சக்கரை சேர்க்குறேன். நாட்டு சக்கரை, வெல்லம் கூட நீங்கள் கரைச்சி ஊற்றிக்கலாம். ஸ்லோவாக வச்சுட்டு இந்த ஸ்டவ்வில் முந்திரி திராட்சையை நெய்யில் வறுத்து போட்டுக்க போகிறோம். முந்திரி, திராட்சை, தேங்காய் துருவல் இது எல்லாத்தையும் நெய்யில் வறுத்து இதில் சேர்த்துக்கலாம். இது டேஸ்ட்டுக்காக ஒரு பிஞ்சு உப்பு போடுறேன். அந்த இனிப்பு சுவை கூட்டி தரும், அதுக்கு தான் ஒரு பிஞ்சு உப்பு. இதில் நெய் ஊற்றிக்கிறேன்.
ரெகுலராக இந்த கம்பு சாப்பிட்டுட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு உடம்பு ஒல்லி ஆகணும்னு நினைக்கிறவங்க ரெகுலராக சாப்பிட்லாம். ஏன்னா அது வந்து கெட்ட கொழுப்பை கரைச்சி நம்மளுக்கு வந்து ஊழ சதைன்னுவாங்களே, தேவையில்லாத கொழுப்பெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம உடம்ப ஸ்லிம்மாக வச்சுக்கும். அந்த அளவுக்கு இதில் சத்து இருக்குது. முந்திரியை நெய்யில் போட்டுட்டு வறுத்துக்கலாம். அது கூடவே திராட்சையும் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் செவந்த உடனே தேங்காய் துருவல் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு அரை கப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் துருவல் சேர்க்கும்போது நம்ம சாப்பிடும்போது அந்த தேங்காய் வாயில் வரும், அது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம தேங்காய் பாலும் சேர்க்குறோம், இந்த தேங்காயும் சேர்க்குறோம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது வதங்கிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாயசத்தில் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் சுக்குத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் சுக்குத்தூள் போடுறேன், 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். ஏன்னா தேங்காய் பால் சேர்க்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த வெல்லம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, திரியறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்க்குறோம். நம்ம மண் சட்டின்றதுனால அந்த சூடு இருக்கும், அதுலேயே அந்த எல்லாம் மிக்ஸ் ஆகி கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பவுலில் மாற்றிடலாம். ரொம்பவே சத்தான கம்பு பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சத்தான ஒன்று. இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க, எல்லாருக்குமே பிடிக்கும். எங்கள் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.